வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் 21ஆம் தேதி ஜூன் மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு இந்த ரிஷப ராசியில தான் இருக்க போறார். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும் 7ஆம் பார்வையாக அந்த விருச்சிக ராசியையும் 8ஆம் பார்வையாக அந்த தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நிறைய பேருக்கு ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை பார்க்கறதுனால அங்காரக கேது யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகம் ஏற்பட போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக இந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அந்த சனி செவ்வாய் சேர்க்கையினால சில நிறைய விஷயங்களுக்காக போராட வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்பட போகுது. இந்த சனி செவ்வாய் யோகத்துக்கு பேரு பார்த்தீங்கன்னா யம யோகம் அப்படின்றது மாதிரியான ஜோதிட ரீதியாக சொல்றோம். இந்த 2 யோகங்களும் சேர்ந்து மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த 45 நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமான சில செயல்கள்ல தான் ஈடுபடுவாங்க. யாருக்குமே எட்டாத சில விஷயங்கள் எல்லாம் இந்த மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். யாராலையும் செய்ய முடியாத சில டாஸ்கை கூட இவர்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள். எல்லாருக்குமே பேசுறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஹானஸ்டா அதே மாதிரி ரொம்ப தைரியத்தோடு பேசக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பவர்கள். அந்த மாதிரியாக அந்த சோஷியல் இம்பேக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தரை நல்லா வாழ்ந்து அவங்கள பார்க்கணும், அவர்களோட சந்தோஷமாக இருக்கணும், குடும்ப உறவுகள் எல்லாருமே ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும், ரொம்ப என்ஜாயபிளா இருக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போடைய ரொம்ப என்ஜாயபிளா லைஃப்பை நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல பயிற்சியாகி வரார். இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ 12ஆம் இடத்துல பயிற்சியாகி வருகிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்திற்கு அயன சயன ஸ்தானத்திற்கு வருகிறார். இதனால இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அலைச்சல்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இன்னொரு இடத்துல இருந்து வேற ஏதாவது அந்த இடத்துல அந்த வேலைகள் நடக்காம அது சம்பந்தப்பட்டு வேற இடத்துக்கு போகிறது, இப்படி அந்த அலைச்சல்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது அந்த சிம்ம ராசியை பார்க்கறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் நீங்களே எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, இந்த தொழில்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நீங்களே ஒதுக்கி வச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த 45 நாட்கள்ல அதையெல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து அந்த முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே நான் முதலே சொன்ன மாதிரி யாராலையுமே செய்ய முடியாத சில செயல்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலிகள் சொல்லலாம். அவர்களே சில விஷயங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க கையில எடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தொழில்கள் பாத்தீங்கன்னா 2 மடங்காக லாபங்களை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கறதுனால 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நாங்க உள்நாட்டிலேயே தான் செய்யறோம், எங்களுடைய லோக்கல் ஏரியாஸ்ல தான் செய்யறோம், அப்போ நாங்க எங்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய கஸ்டமரை எக்ஸ்பேண்ட்
எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல ஈடுபடணும். இப்போ ஒரு சென்னையிலேயே இருக்கிறீங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ப்ராடக்டை நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதிகப்படியாக அலைச்சல்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் வெளியிடத்துல நல்ல ஒரு மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறேன். சில இடத்துல செய்ய முடியாத சில ரிஸ்கை எல்லாம் எடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம்னு சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த லோக்கல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ப்ராடக்டை வெளியிடங்களுக்கு கொண்டு செல்வதற்குண்டான சில முயற்சிகளை செய்யுங்க. அதுல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அந்த ரிஸ்கை எடுக்கும் போது அதுல நிறைய வளர்ச்சிகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது கடினமான உழைப்பு, கடினமான ஒரு முயற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சா கூட அதுல கடைசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள், உயர்ந்த ஒரு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல இடமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த 45 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த அமைப்புகள்னால நல்ல உயர்ந்த பதவிகளை தான் பெறுவீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் அடைய மாட்டீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பதவிகளை அடைகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்க பொறுப்புகளும் அதிகப்படியாக இருக்கும், ஒர்க்லோடும் ஜாஸ்தியா இருக்கும். இதனால் வரைக்கும் நீங்க ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த 45 நாட்கள்ல இந்த மிதுன ராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட 8 மணிக்கு குறையாமல் நீங்க வீட்டுக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு நேரம் காலம் தெரியாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல வளர்ச்சிக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் தான், யாருமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மிதுனராசி என்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுக்கு எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது எங்களுடைய அலுவலகத்துல இல்லை, எப்போ வேலை போகுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயமும் கலந்து இருக்கு. இதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இப்போ இருக்கக்கூடிய சில மாற்றங்கள்னால உங்களுக்கு உயர்வுகள் தான் வருமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. ஏன்னா இந்த காலகட்டம் மிதுனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, 3ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறாரு. இப்படி அந்த கிரகங்களினுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீண்டும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மிதுனராசி என்பர்கள் பெற போறாங்க. வரன்கள் அமையக்கூடிய இடத்துல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும், கடன்களும் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க வேலை ரீதியான சில தொந்தரவுகள் விலகியும், அடுத்து அங்க ஏதாவது வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுலலாம் சின்ன பிரச்சனைகள், ஏதோ ஒரு சின்ன அளவிலான தண்டனைகள் அப்படின்றது இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.